பிரதம ரகசியத்தை சொன்ன RSS வெளிநாட்டில் உள்ள ராகுலுக்கு விழுந்த சம்மட்டை அடி. அமெரிக்கா சென்ற ராகுல் தொடர்ந்து பஞ்சாயத்தில் சிக்கி வருகிறார். முதலில் இந்தியா என்பது ஒரே கருத்தியல் என RSS நம்புகிறது. ஆனால் பல கருத்தியல்கள் சேர்ந்ததுதான் இந்தியா என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்று அவர் பேசியதற்கு RSS என்ன செய்தது என்பதை இந்திரா காந்தியிடம் கேட்டு ராகுல் காந்தி தெரிந்து கொள்ள வேண்டும். RSS பற்றி தெரிந்து கொள்ள ராகுலுக்கு பல ஜென்மங்கள் தேவைப்படும். ஒரு துரோகியால் RSS பற்றி புரிந்து கொள்ள முடியாது என மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் ராகுல் காந்திக்கு பதிலடி கொடுத்தார். அதேபோல ராகுல் காந்தியிடம் ஒருவர் இண்டி கூட்டணி பற்றி கேட்க அதற்கு ராகுலோ இண்டி கூட்டணி இல்லை, அப்படி பாஜக தான் சொல்லும், இது இந்தியா கூட்டணி என்று சொன்னார். அதற்கு கேள்வி கேட்டவர் எழுத்து எதை சொல்கிறது என கேட்க அதற்கு ராகுலோ அலையன்ஸ் என்று தன் தலைமையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டார். அதேபோல் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் நடந்த இன்னொரு நிகழ்வில் பேசிய அவர் இந்தியா உட்பட மேற்கத்திய நாடுகளும் வேலைவாய்ப்பு பிரச்சனையை எதிர்கொண்டாலும் உலகின் பல நாடுகளில் இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ளவில்லை. சீனாவில் வேலைவாய்ப்பு பிரச்சனை இல்லை, வியட்நாமில் வேலைவாய்ப்பு பிரச்சனை இல்லை என பேசியிருக்கிறார். இவரது கருத்துக்கு அசாம் முதல்வர் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா ராகுல் காந்தி சீனாவை பல வழிகளில் ஊக்கப்படுத்துகிறார், இந்தியாவை மட்டப்படுத்தி சீனாவை சிறந்த நாடாக முன்னிறுத்த முயற்சிக்கிறார். ஆனால் சீனாவில் ஜனநாயகமும் இல்லை, இதை பற்றி அவர் பேசவும் இல்லை என பதிலடி தந்திருக்கிறார். இவர் மட்டுமல்லாமல் பாஜக MP மனோஜ் திவாரியும் ஜார்ஜ் புஷ், டொனால்டு டிரம்ப், கிளின்டன் அல்லது ஜோ பைடன் வேறொரு நாட்டிற்கு சென்று அமெரிக்காவை பற்றி எதிர்மறையாக பேசுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர்களில் யாரும் தங்கள் சொந்த நாட்டை விமர்சிக்கவில்லை, ஆனாலும் ராகுல் காந்தி அதை சரியாக செய்கிறார். அவர் இந்தியாவை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார் என தன் பங்கிற்கு விமர்சித்தார். இந்த சூழலில் புனேவில் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய RSS தலைவர் மோகன் பகவத் கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு வெளியிலிருந்து வந்த படையெடுப்புகளை கண்டோம், அதனால் விழிப்புடன் இருந்தார்கள். ஆனால் சில சக்திகள் இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் தடைகளை உருவாக்குகிறது. உலக அரங்கில் இந்தியாவின் எழுச்சியை கண்டு பயம் கொள்கின்றனர். இந்தியா பெரியதாக வளர்ந்தால் தங்கள் வணிகங்கள் மூடப்பட்டுவிடும் என்று பயப்படுகிறார்கள். அத்தகைய சக்திகள் நாட்டின் வளர்ச்சி பாதையில் இடையூறுகளை உருவாக்குகிறது. அவர்கள் கண்களுக்கு புலப்படும் வகையிலோ புலப்படாத வகையிலோ தாக்குதல்களை நடத்துகிறார்கள். ஆனால் அவர்களால் வெற்றி பெற முடியாது என்று யாருடைய பெயரையும் குறிப்பிடாமல் பேசியிருக்கிறார். மேலும் சத்ரபதி சிவாஜி மகாராஜின் காலத்தில் இந்தியாவில் எழுச்சிக்கான நம்பிக்கை இல்லாத நிலை இருந்தது. அதே போன்ற நிலை தற்போதும் நிலவுவதால் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் பேசியிருக்கிறார். ராகுலின் வெளிநாட்டு பயணங்கள் மீது தற்போது வரை மர்மம் இருந்து வருகிறது. அவர் யாருடன் சந்திப்புகளை நடத்துகிறார், எந்த நோக்கத்திற்கு சந்திப்புகள் நடக்கிறது என்பது குறித்தான கேள்விகளுக்கு இப்பொழுது வரை பதில் இல்லை. ராகுல் தொடர்ந்து இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வந்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இண்டி கூட்டணி வென்ற கொஞ்ச தொகுதிகளும் கைவிட்டு போய்விடும் என அரசியல் வல்லுநர்களும் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.